ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான இந்த வாரம் தேர் திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஆஞ்சநேய அம்மனுக்கு தூக்கு தேர் முதல் நாளுங்கிறதால இப்ப பாத்தீங்கன்னா எபிசோடு 1 தான். முதல்ல நம்ம தேரை முதல்ல தூக்கு தேர் முதல்ல ரெடி பண்றாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா இதுவும் வாங்கி புதுசா திரும்ப ரெடி பண்ணி அதுக்கப்புறம் செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அழகா எல்லாத்தையும் செட் பண்ணி கட்டி சேஃப்டியா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது ராஜகோபுரம் மேல வைக்கிறது. அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரும் பாட்டு பாடி, அதாவது எப்படின்னா புங்க மரத்தை நடுவில் ஊனி வச்சு அதுக்கப்புறம் அது சுத்தி பாட்டு போடுவாங்க. பாஞ்சாலி வேஷம் போட்டு நல்லா பாட்டு எல்லாரும் பாடிட்டு 6 to 7 மணி வரைக்கும் நடக்கும் இந்த விசேஷம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாருங்க, தூக்கு தீரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எப்படி போட்டு நல்லா கயிறு நல்லா டைட்டாக கட்டிருக்காங்கன்னா எல்லாரும் மக்கள் ஏதாவது வாலிப பசங்க தூக்கும் போது எதுவும் ஆயிடக்கூடாது நல்லா வடம் போட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன், அதாவது எப்படின்னா தேர் சீலை கட்டிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி ஆயிடுச்சு. அதனால தூக்கு தேரை நம்ம எல்லாத்தையும் சீலை எல்லாத்தையும் கட்டிட்டு சாமியை தூக்கி வச்ச உடனே நம்ம ஊரை சுற்றி வரணும். அதனால எப்படியா இருந்தாலும் மணி 3:30 4 மணி ஆகிடும். டக்குன்னு ஊரை சுற்றி விடியறது கூட சாமியை இறக்கி வச்சிடணும். ஏன்னா முதல் நாள் சாமி ரெடியா வச்சதுக்கு அப்புறம் நம்ம காக்க வைக்க கூடாது. அதனால உடனே சாமி ஊரை சுற்றி தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் தேருக்கு சீலை நல்ல டெக்கரேஷனா ஆகிடும்னா ஃபர்ஸ்ட் விநாயகர், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், இந்த துணியெல்லாம் நல்லா கட்டணும். அதுக்கப்புறம் வாழை இலை, வாழை மரம், மாங்காய் குத்து, மாங்காய் இளநீ எது வேணாலும் கட்டலாம் தேரை சுற்றி. ஒரு வழியா எல்லா தேர் சிலையும் நம்ம கட்டி முடிச்சாச்சு. உடனே அடுத்தது சாமியை அடுத்தது தேர் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம மாலை, அதாவது எப்படின்னா 2 மாலை, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, அந்த சைஸுக்கு மாலையும் கட்டி தொங்க விட்டுருவோம். லாஸ்டா ஆஞ்சநேயர் சீலை தான் கட்டணும். அதையும் கட்டிட்டோம்னா தேர் அப்படியே சாமியை வச்சுட்டு தூக்க வேண்டியதான். பாருங்க, சாமி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மணி 3:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கி வேஸ்ட் ஆகிடுன்றதால எல்லாம் பரபரப்பாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சாமியும் நல்லா தூக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் கட்டணும். எல்லா வேலைகளும் மும்பரமா போயிட்டு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நாள். 3 நாள் இந்த தேரை தூக்கி விட்டு வருவாங்க. இது ஃபர்ஸ்ட் நாள். பாருங்க, ஆஞ்சநேயர் சிலையும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் வெடி வச்சு சாமியை தூக்க வேண்டியதான். பாருங்க, பலவண்ணம் வெடி அப்படி வெடிச்சு ஏன்னா நம்ம தூக்கும் போது கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடும். என்ன காரணம்னா கம்பத்தில் எல்லா வரையும் அவுத்துருவாங்க. அதனால கரண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் வான வேடிக்கையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கு அவசரத்தை கொடுத்துட்டு அப்படியே தூக்க வேண்டியதான். ஓகே, எல்லா சாமியும் முதல்ல ஒரு சாமியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கு தேரை தூக்குவாங்க. ஆனால் எப்படி தூக்குறதுன்னு பாருங்க, அது ரொம்ப டெவிக்கலான விஷயம் தான். ஆனால் ஆண்டவன் கொடுக்குற அருளால் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த பக்கம் லைட்டாக சாஞ்சிருச்சு, இந்த பக்கம் லைட்டாக சாயுது. ஏன்னா தூக்கும் போது பேலன்ஸ் இருக்கு நல்லா கீழே. பாருங்க, ரொம்ப சாய இருந்துச்சு. பார்த்து பதமாக நம்ம அப்படி தூக்கி தான் ஆகணும். தூக்கு தேர் தூக்கிட்டு போகிறதால அந்த மாதிரி தூக்கிட்டு தாருங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தேர் போட ஆரம்பிச்சிருச்சு. தீவார்த்தத்தை நல்லா எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தேர் அழகா தூக்கிட்டு கிளம்பி பாருங்க வந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பாருங்க, வாலிப பசங்க தான். எப்படி வச்சுக்கிட்டாலும் இது ஒரு 1.5 டன்னுக்கு மேலே தான் வரும். இருந்தாலும் அதுக்கான ஆட்கள் எப்பயும் வருஷம் தூக்குறாங்க. புதுசாக தூக்குற மாதிரி இருந்தால் கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் அழகா தூக்கி ஒரு 50 மீட்டர் வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து அப்படியே வச்சுட்டு தீவார்த்தனை வாங்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்க வேண்டியதான்.
தேர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லை, ஆனால் தேர் ரெடி ஆயிடுச்சுன்னு எவ்வளோ கூட்டம் பாருங்க. அப்படியே ஊரை சுற்றி எப்படி கண்டிப்பாக 6 மணிக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தெருவு சுற்றி 4வது தெருவும் வந்துருச்சு. அடுத்தது கோயிலுக்கு போகிற வேலை தான். பாருங்கள், நைட்டில் இந்த தேரை தூக்கிட்டு வரும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது பாருங்கள். இதே பகலாக இருந்ததுன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா தேர் துணி அது மட்டும் தான் தெரியும், கொஞ்சம் அட்ராக்டிவ் கம்மியாக இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துலையே தான் இருக்குதுன்னா 5 மணி ஆகிடுச்சு. தேரை வந்து ஒரு வீடியோவை தூக்கிட்டு வர முடியாது, தீவாரத்தனை வாங்கி வாங்கி தான் தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணியும் இன்னொருத்தரும் தெரியல பேர், இவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டே அவங்கள வரவேற்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமானது தான், ஏன்னா ஊரை சுற்றி இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தேரை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பகலில் ஒன்றும் விசேஷம் இல்லை, அதனால் நம்ம பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் வந்து தேவை இறக்கிட்டாங்க. ஓகே, அடுத்த எபிசோடில் சந்தி.